வணக்கம். வெல்கம் டு உங்கள் அகாடமி. இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல திருக்குறள் சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ண போறோம். டிஎன்பிஎஸ்சி உடைய குரூப் 1 அண்ட் குரூப் 2 ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய டாபிக் இது. அண்ட் ரீசெண்டா அப்டேட் பண்ணிக்கக்கூடிய டாபிக்கும் கூட. வரக்கூடிய ஜனவரி மாதத்துக்கான பயிற்சியில் எல்லாருமே இருப்பீங்க. அந்த பயிற்சிக்கு நிச்சயமா இந்த செஷன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் 8ல இருந்து சில கேள்விகள் பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் திருக்குறள் சார்ந்த ஒரு 9 பார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது 100 கேள்விகள் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் ஆரம்பிச்சது. இது வரைக்கும் 90 கேள்விகள் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னைக்கு நம்ம லாஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் வந்து திருக்குறள் சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நம்மளோட சிலபஸ் பாருங்க. யூனிட் 8ல ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி இதெல்லாமே இருக்கும். இது சம்பந்தமான 100 கேள்விகள் ஆல்ரெடி பார்த்துட்டோம். திருக்குறள் சம்பந்தமான 100 கேள்விகள் தொகுப்பு பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இதுக்கு அடுத்த பதிவாக தமிழ்நாடுடைய சுதந்திர இயக்கம் சார்ந்த ஒரு 100 கேள்விகள் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ டிசம்பர் மாதம் அன்அகாடமி பிளாட்ஃபார்ம்ல என்னென்ன பிளஸ் கோர்சஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்றதுக்கான டீடைல்ஸ் இது. 2 முக்கியமான ஒரு பேட்ச் கோர்ஸ் இந்த மந்த் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்னு குறிக்கோள் அண்ட் அதர் ஒன் இஸ் இலக்கு. குறிக்கோள் வந்து குரூப் 4 அண்ட் வியூ எக்ஸாம்காக பிரத்யேகமா ஆரம்பிக்கப்பட்டது. அதுல ஜியோகிராஃபி ஆஸ் வெல் அஸ் எக்கனாமி இந்த 2 பாடங்களுமே தமிழ் மீடியம்ல நான் டீச் பண்றேன். ஜியோகிராஃபி டிசம்பர் 1 ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த எக்கனாமி பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 22 ஸ்டார்ட் ஆக போகுது. இலக்கு பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம்ல ஜியோகிராஃபி டீச் பண்ண போறேன். ஸோ அதுல வந்து இலக்கு அப்படின்றது குரூப் 2 பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான ப்ரிப்பரேஷன். ஆனா இது வந்து ரொம்பவே எலாபரேட்டான ஒரு பேட்ச் கோர்ஸ். டோட்டலா 40 செஷன்ஸ் இருக்கு. பொதுவாகவே ஒரு பேட்ச் கோர்ஸ்ல 30 செஷன்ஸ் தான் அலாட் பண்ணுவாங்க. பட் இதுல 40 செஷன்ஸ் அண்ட் ஒவ்வொரு செஷன்ஸுமே பாத்தீங்கன்னா 90 மினிட்ஸ் டியூரேஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த செஷன் நீங்க அட்டென்ட் பண்ணீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸுமே அட்டென்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி ஷியூரா கிடைக்கும். அதுலயும் ஜியோகிராஃபில நான் ஒவ்வொரு தலைப்புமே 3 மணி நேரம் நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். அண்ட் ஒரு நியூ ஃபீச்சர் அன்அகாடமி பிளாட்ஃபார்ம்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பெஷல் கிளாஸ் பார்க்க போறீங்க, இல்லைன்னா இந்த அப்டேட் நடந்ததுக்கு அப்புறமா நீங்க ஸ்பெஷல் கிளாஸ் பார்க்க போறீங்க அப்படின்னா உங்ககிட்ட இன்வைட் கோட் அப்படின்றது கேட்பாங்க. என்டர் அண்ட் இன்வைட் கோட் டு அன்லாக் யுவர் ஃப்ரீ பிளான். அந்த இன்வைட் கோட் வந்து எஜுகேட்டர்ஸோட ரெஃபரல் கோடை பயன்படுத்தி நீங்க உள்ள என்ட்ரி ஆகணும். அதுக்கான இது பாத்தீங்கன்னா வி லவ் இந்தியா அப்படின்ற அந்த கோட் பயன்படுத்தி நீங்க லாகின் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் நீங்க லாகின் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அந்த லாகின் எதுவுமே தேவைப்படாது. வி லவ் இந்தியா அப்படின்றத பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க. அண்ட் அன்அகாடமி பிளாட்ஃபார்ம் உடைய பெனிஃபிட்ஸ் எல்லாருமே நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். அண்ட் நம்ம இப்போ டேரக்டா செஷன்ஸ்குள்ள போகலாம். அண்ட் லாஸ்ட்ல உங்களுக்கு அன்அகாடமி பிளாட்ஃபார்ம் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்றத எல்லாமே நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இன்னைக்கான முதல் கேள்வி. ஸோ நம்ம 91st கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து நீங்க கமெண்ட்ல உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாமே கொடுங்க. லைக் 91ல இருந்து நம்ம பார்க்க போறோம். இந்த கேள்வி டிஸ்பிளே ஆன உடனே உங்களுடைய பதில் என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட்ல கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அக்கார்டிங் டு தி ஃபாலோயிங் குறள், though none his ruin work shall surely ruin fall, which kingdom will perish soon அப்படின்னு கேக்குறாங்க. இடிபாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இல்லெனும் கெடும் அப்படின்றது இருக்கு. which has meant to rebook king, which has no meant to rebook king, which does not care about other kingdom, all of the above அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த கேள்விக்கான சரியான பதில், அதாவது இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இல்லனும் கெடும். ஸோ கேள்வி நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா எந்த கிங்டம் வந்து சீக்கிரமா வந்து பெரிஷ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இந்த கேள்விக்கான சரியான பதில் என்னன்னா ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். விச் ஹஸ் நோ மென்ட் டு ரீபுக்கிங், அதாவது ஒரு அரசரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு, அந்த அரசர் மறைந்ததுக்கு அப்புறமா அடுத்து வரக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி யாரும் இல்லை அப்படின்னா, அடுத்த வாரிசு இல்லை அப்படின்னா அந்த ராஜாங்கம் வந்து அழிவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் ஹஸ் நோ மென்ட் டு ரீபுக்கிங். அடுத்த கேள்வி, வேலோடு நின்றான் இருவெண் ரது போலும் கோலோடு நின்றான் இரவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா அக்கார்டிங் டு தி ஃபாலோயிங் கப்லெட், the request for money of whom who holds the scepter is compared with அப்படின்னு கேட்குறாங்க. யாரோட கம்பேர் பண்றாங்க அப்படின்றது. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு அப்படின்றது. லைக் அ பெக்கர், லைக் அ காட், லைக் அ ராபர் இன் தி ஃபாரஸ்ட், ஆல் ஆஃப் தி அபவ் அப்படின்றது. ஸோ ஒரு ஒரு பணம் கேட்கறவங்க வந்து எப்படி நிக்கிறாங்க, எதோட கம்பேர் பண்றாங்க அப்படின்றதான் கேள்வி. சரியான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். இங்க வேலோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். லைக் ராபர் இன் தி ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு.
ஒரு காட்டுல ஒரு திருடனை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணியிருக்காரு. லைக் அ ராபர் இன் தி ஃபாரஸ்ட். அடுத்தது 3வது கேள்வி. நாடோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடோறும் நாடு கெடும் அப்படின்றது இருக்கு. இந்த கேள்விக்கு சரியான பதில் என்ன? Who cares only his family? Who cares his subject? Who don't examine kingdom daily? None of the above இருக்கு. So which of the following kingdom will daily fall to ruin according to the following குறள் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ டெய்லி, அதாவது எந்த அரசாங்கம் வந்து டெய்லி வந்து ஃபாலோ ஆயிட்டே இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா தினசரி ஒரு வீழ்ச்சியை பார்ப்பாங்க இல்லையா, அது யாரு அப்படின்னு கேக்குறாங்க. சரியான பதில் ஆப்ஷன் சி தான். அதாவது who don't examine kingdom daily. அவங்களுடைய ராஜாங்கத்தை தினசரி யார் மேற்பார்வை இடலையோ அவங்களுடைய அரசாங்கம் நாளுக்கு நாள் வந்து அழிவாகும் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. 94வது கேள்வி. கருமம் சிதையாமல் கண்ணோடு வல்லார்க்கு உரிமை உடைத்து உலகு அப்படின்னு இருக்கு. ஸோ who will own the world according to following திருக்குறள் அப்படின்னு கேக்குறாங்க. by them as very own may fall all the earth be one. அது வந்து இங்கிலீஷ் கப்லெட். அது கேள்வி என்னன்னா, who will own the world according to following திருக்குறள். who are harsh to others, who are very kind to others, do things without injury their affairs, both B and C அப்படின்னு இருக்கு. சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். அதாவது both B and C. who are very kind to others, do things without injury their affairs. இந்த ரெண்டுமே இந்த கேள்விக்கான மிக சரியான பதில். அடுத்த கேள்வி. according to the following couplet, the luster of munificence will dwell only with அப்படின்னு கேக்குறாங்க. தாளாண்மை என்னும் தகமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு அப்படின்னு இருக்கு. according to the following couplet, the luster of munificence will dwell only with those with dignity of laboriousness, those with efforts, both A and B, none of the above. ஸோ ரைட்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். both A and B தான் சரியான பதில். அதாவது those with dignity of laboriousness and those with effort அப்படின்றதான் சரியான பதில். ஸோ அடுத்த கேள்வி 96வது. which of the following will bring poverty according to திருவள்ளுவர் அப்படின்னு கேக்குறாங்க. முயற்சி திருவினையாக்கும் முயன்றின்மை இன்மை புகுத்தி விடும் அப்படின்றது. லேபர், வெல்த், ஐடல்னஸ் அண்ட் போத் A and C அப்படின்னு இருக்கு. இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் யாருக்கு வந்து வறுமை வந்துரும் அப்படின்னு தான் கேக்குறாங்க. முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப யாரு எந்த வேலையும் செய்யாம இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து பாவர்ட்டி வறுமை வந்து சேரும். ஸோ ஐடல்னஸ் வில் பி தி ரைட் ஆன்சர். 97வது கேள்வி. which of the following is a disgrace to anyone according to the following couplet? physically challenged, mentally challenged, a person who does not know what should be known, all of the above. பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆள்வினை இன்மை பழி அப்படின்னு இருக்கு. which of the following is a disgrace to anyone according to following couplet? ஸோ இந்த கேள்விக்கான சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். a person who does not know what should be known அப்படின்றதான் சரியான பதில். எல்லா கேள்விகளுமே சமச்சீர் புத்தகங்கள்ல எடுக்கப்பட்டதான். ஸோ நீங்க நம்மளோட தேர்வுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் as well as தமிழ்ல கேள்விகள் கொடுக்கும் போது இன்னும் ரொம்ப எளிமையா உங்களால பதிலளிக்க முடியும். 98வது கேள்வி. ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உளுற்றுபவர் அப்படின்னு இருக்கு. who will see fate behind their back according to the following couplet? those who work carelessly, those who labor on without fear, those who are with pain, none of the above அப்படின்னு ஆப்ஷன்ஸ் இருக்கு. So who will see fate behind their back according to the following couplet? ஆப்ஷன் பி தான் இந்த கேள்விக்கான சரியான பதில். அதாவது those who labor on without fear அப்படின்றதான். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உளுற்றுபவர். 99வது கேள்வி. நச்சப்படாதவன் செல்வம் நடுவுருள் நச்சு மரம்பலும் தற்று. according to திருவள்ளுவர், wealth of him who is disliked by all is compared with. யாருடைய செல்வம் எல்லாராலையும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாம வெறுக்கப்படுது அப்படின்றதான் கேள்வி. ஒரு பெக்கருடைய வெல்த், ஓகேங்களா, ஒரு பெக்கருடைய வெல்த் அண்ட் வெல்த் ஃபவுண்ட் இன் ரோட் ஃப்ரூட் ஆஃப் பாய்சன் ட்ரீ ஆல் ஆஃப் தி அபவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் ஃப்ரூட் ஆஃப் பாய்சன் ட்ரீயோட தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். எப்படி ஒரு விஷம் பரவிய மரத்துல இருக்கக்கூடிய கனிந்த பழமாக இருந்தாலுமே யாருமே எடுத்துக்கிறதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் வெல்த் ஆஃப் ஹிம் who is
டிஸ்லைக் பை ஆல் அப்படின்றத கம்பேர் பண்றது. மனிதர் எல்லாருமே வெறுக்கக்கூடிய ஒரு மனிதன் கிட்ட செல்வம் கொட்டி இருந்தாலும் அது எதோட கம்பேர் பண்ணப்படுதுன்னா நச்சு மரத்துல இருக்கக்கூடிய பழத்தை போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல் அப்படின்னு இருக்கு. Accumulation which wealth should be avoided according to திருவள்ளுவர். Wealth that flow with no mercy, wealth that flow with no love, both A and B, none of the above அப்படின்னு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்படின்றத பார்க்கலாம். Accumulations which wealth should be avoided according to திருவள்ளுவர். எந்த செல்வத்தை சேர்க்கிறத நீங்க நிறுத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ wealth that flow with no mercy, மனிதாபிமானம் இல்லாத ஒரு செல்வம் அப்படின்றதும் சரி, wealth that flow without no love, இந்த இரண்டுமே வந்து இந்த கேள்விக்கு அருளோடும் அன்போடும் ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே இன்க்ளூட் ஆகும். both A and B will be the right answer. அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கும் புல்லார் பொருள விடல். ஸோ நம்ம திருக்குறள் சம்பந்தமான ஒரு 100 கேள்விகள் பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்த பதிவு பார்த்தீங்கன்னா சுதந்திர இயக்கம் சம்பந்தமான ஒரு 10 வீடியோ தொகுப்புகள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுல நம்ம நிறைய கேள்விகள் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கேள்வி எல்லாமே உங்களுக்கு நிச்சயமா வரக்கூடிய தேர்வுல ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அன்அகாடமி பிளாட்ஃபார்ம்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ அது நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் எப்படி லாகின் பண்ணணும், என்னென்ன பேட்ச் கோர்சஸ் இந்த மந்த் இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்றதுக்கான மெத்தட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்அகாடமி லேர்னிங் ஆப்பை பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணி அதுல டிஎன்பிஎஸ்சி கேட்டகரியில உங்களுடைய நேம் அண்ட் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்து என்ரோல் பண்ணிக்கோங்க. அதுல பிளஸ் அப்படின்ற ஐகான் இருக்கும். ஒன்ஸ் அது கிளிக் பண்ணிட்டு கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றத சூஸ் பண்ணுங்க. அப்புறமா உங்களுக்கு பிளான் ஓப்பன் ஆகும். 1 month, 3 months, 6 months, 1 year and 2 year. இந்த எல்லா பிளான்ஸ்க்குமே உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. 10% வந்து எஜுகேட்டர்ஸ் ரெஃபரல் கோட் பயன்படுத்தி அண்ட் another 10% வந்து உங்களுடைய கிரெடிட் பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி ஐஸ்வர்யா எஸ் லைவ் அப்படின்ற கோட் பயன்படுத்தி நீங்க 10% கெயின் பண்ணலாம். அண்ட் கிரெடிட் பாயிண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்பெஷல் கிளாஸ் பார்த்து ஏர்ன் பண்ணிக்கக்கூடியது எல்லாத்தையுமே நீங்க யூட்டிலைஸ் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அப்படின்றதும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. போத் ஆன் கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு, அதுவும் நீங்க பயன்படுத்திக்கலாம். அன்அகாடமி லைவ் பிளாட்ஃபார்ம்ல விரைவில் உங்க எல்லாருமே நான் சந்திக்கிறேன். நம்மளுடைய அடுத்த யூடியூப் செஷன் தமிழ்நாடு ஃப்ரீடம் மூவ்மெண்ட் சம்பந்தமா இருக்கும். ரெகுலரா எல்லா வீடியோஸுமே பாருங்க. டைம் டு டைம் உங்களுக்கு எப்பயாவது ப்ரிப்பரேஷன் டைம்ல ஒரு ரிலாக்ஸேஷன் டைம் கிடைக்குதுன்னா அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு இந்த யூடியூப் வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. நன்றிகள். மீண்டும் சந்திப்போம்.